Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்ன, Chapter 5 12th Maths 2 Dimensional Analytical Geometry 2 Exercise 5.2. So question number 5. Question is identify the types of conic and find the center, focus, vertices and that is of the each of the following. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாம் பாருங்க. இதை நீ கொஷின்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே என்னது, இது ரெண்டு எலிப்ஸ் ஈக்குவேஷன், இது ரெண்டும் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். பிகாஸ் சென்டரில் மைனஸ் வருதா, ஸோ மைனஸ் வந்தால் அது ஹைப்பர்போலா, ப்ளஸ் வரும்போது ப்ளஸ் வரதெல்லாம் எலிப்ஸ். அப்போ இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் ரெண்டும் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் ரெண்டும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம குவியங்கள், மையம், தமிழில் மையம், குவியம், முனைகள் மற்றும் ஈக்குவரைகளை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ ஒவ்வொரு சப்டிஷனாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிஷனில் இருக்க x ஸ்கொயர் டிவைட் பை 25 ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ எலிப்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஏ, இது வந்து பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர். அப்போ டினாம் எது ஏ ஸ்கொயர் எது பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்போ இது பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, எதோட ஃபோக்கஸ் வேல்யூ ஃபாலோ கண்டுபிடிக்க போகிறோம், எதோட டேரக்டிஸு அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் வித் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு கண்டிஷன்ஸு எலிப்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கா, கிரேட்டர் தென் அப்படின்னா ஏ வேல்யூ பெரிய வேல்யூ இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிஷன்ஸு எது ஏ எது பின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் எது பெரிய வேல்யூ 25. அப்போ ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர் சாரி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இது இப்படி இருந்தால் என்னது, பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உண்டான சென்டர் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த ஏ ஸ்கொயர் வேல்யூடு ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, இந்த மாதிரி என்ன ஈக்குவேஷன் அது பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸா இல்லை ஒய் ஆக்சிஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் அப்போ தான் அந்த வேல்யூ வந்து கரெக்டாக நம்ம ஃபோக்கஸோட கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏ ஸ்கொயர் என்னங்க 25, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இதில் என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு ஸோ ரூட் ஸ்கொயர் வந்து ரைட்ஸ் கொண்டு போகும்போது என்ன வரும், ரூட் 25. அப்போ ஏ ஈக்குவல் டு 5. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 25னா ஏ வேல்யூ 5. செகண்ட் வந்து பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஸோ சேம் திங் பி ஈக்குவல் டு ரூட் 9. ஸோ பி ஈக்குவல் டு 9 ரூட் எடுத்தால் 3. ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து எலிப்ஸில் அண்ட் தென் ஹைப்பர்போலா ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து சியில் தான் இருக்கும். அப்போ சியோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். அப்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் என்ன 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 பண்ணால் 16. அப்போது சி ஸ்கொயர் வேல்யூ என்ன, ஸோ இங்கேருந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இதில் வந்து சி வேல்யூ பண்ணிருக்கலாம். ஸ்கொயர் ரூட் ரைட்ஸ் பண்ணும்போது சி ஈக்குவல் டு ரூட் 16. அப்போ ரூட் 16னா சி ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதலாம். 4 4 சார் 16. ஸோ அப்போ நமக்கு சி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கடிச்சாச்சு அண்ட் பி கடிச்சாச்சு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர். சென்டர்னா மையம். ஸோ சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா 0,0 0,0. அப்போது ஹெச் வந்து ஹெச் ஈக்குவல் டு 0 அதில் ஒய் ஈக்குவல் டு 0. செகண்ட் வந்து பி ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் குவியம், ஃபோக்கஸ் ஆர். ஸோ அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எதோட ஃபார்முலா அப்படின்னா ஃபோக்கஸோட ஃபார்முலா எது எலிப்ஸில். அப்போது ஹெச் மைனஸ் சி கமா கே, இங்கே ஹெச் ப்ளஸ் சி கமா கே. அப்போ ஹெச் மைனஸ் சி என்ன 0 மைனஸ் சியோட வேல்யூ 4, கே வந்து 0. அகைன் ஹெச்னா 0 ப்ளஸ் சியோட வேல்யூ 4,0. இதிலிருந்து பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும், மைனஸ் 4,0 அண்ட் தென் 4,0. இதுதான் ஃபோக்கஸ் ஒன்றுனா வேல்யூ. அடுத்து சி, சியில் என்ன கேட்குறாங்கன்னா வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டிசஸ், ஸோ வெர்டிசஸ் ஆர் ஸோ அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இருக்கிற எலிப்ஸுடைய வெர்டிசஸ் ஃபார்முலா. அப்போது டேபிள்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ஹெச் மைனஸ் ஏ கமா கே அண்டு
h plus a comma k. இப்போ h ஓட வேல்யூ தெரியும் 0, k ஓட வேல்யூ a ஓட வேல்யூ -5 comma 0 and then இங்க h ஓட வேல்யூ 0 plus 5, k வேல்யூ 0. அப்போ இது என்ன வேல்யூ வரும் -5 comma 0 and then 5 comma 0. okay, 2 points இருக்கு. இது வந்து வெர்டிசஸ்னு சொல்லுவோம். லாஸ்ட் வந்து டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எலிப்ஸ் உண்டான டைரக்ட்ரிக்ஸ் the directrix are in directrix x equal to plus or minus a by e. அப்போ plus or minus a by e னா plus or minus a value 5, e value தெரியாது. e value நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ e கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா தெரியும். e equal to root of 1 minus b square by a square. இது e ஓட ஃபார்முலா. இது along with x axis e ஓட ஃபார்முலா தெரியும். ஸோ சேம் e ஓட ஃபார்முலா வந்து அப்படி 1 minus b square என்ன 9, a square வந்து 25. ஸோ ஸ்கொயர் ரூட் இது கிராஸ் மல்டி பண்ணால் 25 minus 9 divided by 25. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 16 root of 16 divided by 25. ரூட் எடுத்தால் 4 by 5. ஸோ 4 by 5 is e ஓட வேல்யூ. அப்போ directrix are so x equal to plus or minus 5 by e input na. இப்போ e ஓட வேல்யூ என்ன plus or minus 5 by 4 by 5. அந்த 5 வந்து மேலே கொண்டு போனால் plus or minus 5 into 5 divided by 4 வரும். இப்போ 5 5 எவ்வளோ plus or minus 25 by 4. அப்போ x equation of directrix is 25 by 4. This is the first subdivision on center focus vertices directrix oda formula answers. So next second subdivision x square by 3 plus y square by 10 equal to 1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸோட ஃபார்முலா தான். ஸோ along with x axis y axis ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் x square divided by 3 plus y square divided by 10 equal to 1. சம் ஃபார்முலா ஃபார்முலாவோட கண்டிஷன்ஸ் என்ன a square greater than b square. அப்போ இதில் எது p square b squareனா இங்கே பாருங்கள். இப்போ நான் இது ஃபார்முலா எழுதுகிறேன் x square divided by p square ஸ்மால் வேல்யூவா. அப்போது இங்கே b square plus y square divided by a square பெரிய வேல்யூ equal to 1. அப்படின்னா இது parallel to the y axis. அப்போ எலிப்ஸ் உண்டான y axis ஃபார்முலா. அப்போ இது இப்படி வந்து படம் வந்து இந்த மாதிரி படம் வரும் எலிப்ஸ் parallel to the y axis. இப்போ parallel to the y axis உண்டான ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் உடைய ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு b square equal to 3. இப்போ b equal to root 3. So a square equal to 10. இப்போ a equal to root 10. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும் c ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர் வரும் ரூட் ஆஃப். ஸோ a ஸ்கொயர் வந்து 10 தான் மைனஸ் b ஸ்கொயர் வந்து 3. இப்போ ஆன்சர் என்ன c ஓட வேல்யூ 7. அப்போது c ஸ்கொயர் equal to 7. ஸோ c equal to root 7. அப்போது c ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் a b நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a என்ன பண்ணிருக்கணும் சென்டர் இஸ் 0,0. அப்போது h equal to 0 k equal to 0. b வந்து செகண்ட் b வந்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறோம். வெர்டிசஸ் ஆர் ஸோ இது parallel to the y axis. ஸோ y axis பொறுத்து இருக்கிற வெர்டிசஸ் ஃபார்முலா எழுதி யூஸ் பண்ணோம். அப்போ h, k minus a and h, k plus a இதான் வந்து வெர்டிசஸ் ஒன்றா ஃபார்முலா. அப்போ h வந்து 0, k வந்து 0 மைனஸ் 10 ரூட் 10, a வந்து ரூட் 10. இங்கே h ஓட 0 அண்ட் 0 ப்ளஸ் ரூட் 10. இதிலிருந்து ஃபார்முலா ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கலாம் 0, மைனஸ் ரூட் 10
again 0 comma root 10 plus root 10. This is the vertex. Vertex na முனைகள் சொல்லலாம். அடுத்து C வந்து focus. Foci ன்னு சொல்லலாம். Foci are. ஸோ இதோட ஃபோசினா இது along with y axis. y axis ல இருக்கிற ஃபார்முலா ஃபோக்கஸோட ஃபார்முலா எழுதுறோம். h, k minus c and h, k plus c. இப்போ h ஓட வேல்யூ தெரியலையா 0, k வேல்யூ 0 minus c ஓட வேல்யூ √7. 0 0 plus √7 இது ஃபோக்கஸ். இதிலிருந்து 0 0, minus √7 இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் 0, plus √7 இதோட வேல்யூ. ஸோ லாஸ்ட் வந்து D என்ன கண்டுபிடிக்கணும் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் ஆர். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் என்ன இது along with y axis y equal to plus or minus a by e அப்படின்னு எழுதலாம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ தெரியலையா √10 divided by e. ஸோ அப்போ நம்ம ஈயோட வேல்யூ தெரியாது, நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரியா ஈயோட ஃபார்முலா என்ன e equal to √1 minus b square divided by a square. அப்போ 1 minus b square என்ன √3 whole square divided by a square வந்து √10 whole square. அப்போ இதோட வேல்யூ என்ன √1 minus 3 by 10. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் √10 minus 3 divided by 10 7 √7 by 10 வரும். அப்போ e equal to √7 divided by √10 அப்படின்னு எழுதலாம் ஈயோட வேல்யூ. இப்போது அப்ளை பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ தெரியலையா, ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் y equal to plus or minus √10 divided by e. √10 divided by e ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √7 divided by √10. இதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த √10 நியூமரேட்டர் கொண்டு போகலாமா, நியூமரேட்டர் கொண்டு போகும்போது √10 into √10 divided by √7. √10 வரும் 10 √10 ஸ்கொயர் வரும். அப்போ இந்த ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன அடிக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 divided by √7 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஒயோட வேல்யூ என்ன ஃபைனலி, ஸோ y equal to plus or minus 10 divided by √7. ஸோ திஸ் இஸ் தி டைரக்ட்ரிக்ஸோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நான் ரெண்டு சப்டிவிஷன் போடுறது, இது ரெண்டுமே எலிப்ஸு. இது அலாங் வித் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன மைனஸ் வந்திருக்கா, இப்போ ப்ளஸ் வந்தால் அது எலிப்ஸு, மைனஸ் வந்தால் அது ஹைப்பர்போலா. அப்போ x square divided by 25 minus y square divided by 144 equal to 1. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி இதோட டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வெர்டிசஸ் ஃபோக்கஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன். நமக்கு தெரியல a square greater than b square. அப்போ எது a square எது b square அப்படின்னா பெரிய நம்பர் தான் எப்பவுமே a square. அப்போது பெரிய நம்பர் a squareனா திஸ் இஸ் ஈக்குவேஷன் இஸ் ஹைப்பர்போலா. அந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், இது என்ன ஹைப்பர்போலானா அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ பேரல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உண்டான நம்ம வெர்டிசஸ் ஃபோக்கஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இது x minus h whole square divided by a square minus y minus k whole square divided by b square equal to 1. General form x square divided by a square minus y square divided by b square equal to 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தெரிஞ்சிச்சு. இப்போ இதிலிருந்து பாருங்கள் a square equal to 25. ஸோ இதிலிருந்து a வேல்யூஸ் a square equal to 25. அப்போது √25. ஸோ இது வந்து 20. a equal to என்ன வரும் 5 square. 25 ரூட் எடுத்தால் 5, அப்போ 5 a equal to 5. சேம் திங் b square equal to 144. ஸோ இதிலிருந்து அடுத்து நம்ம இதில் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும்னா சி ஸ்கொயர் வேல்யூ தெரியணும். சி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, சி ஸ்கொயர் equal to a square plus b square
equal to 25 plus 144 equal to 169. So c square equal to 169. So c equal to root of 169. So c equal to 169 root எடுத்தா 13. இப்போ a b c எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர், இதில் நம்ம சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். a, so center is 0, 0. So 0, 0 na h equal to 0, k equal to 0. And then b வந்து focus, foci ன்னு சொல்லலாம். foci r, so along with x axis அப்படினா அதோட ஃபார்முலா என்ன, h plus c, k, h minus c, k இதான் focus. அப்போ 0 plus k வந்து c வந்து 13, k வந்து 0, h இங்க 0 minus 13 k வந்து same 0, k 0. அப்போ இதோட வேல்யூ பாருங்க, ஃபைனலி 13, 0 and then minus 13, 0. ஸோ ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெர்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் என்ன, சி வெர்டிசஸ் ஆர், வெர்டிஸோட ஃபார்முலா என்ன, h plus a, k and h minus a, k. So h is 0 plus a, 0 and then here 0 minus 5. So 5, a வந்து 5, 0. அப்போ 5, 0 இங்க minus 5, 0 is a focus. Then finally D is a directrix கண்டுபிடிக்கிறோம். Directrix. So directrices are என்ன, directrices என்ன, x equal to plus or minus a by e இதான் ஃபார்முலா. அப்போ a வேல்யூ தெரியலையா, plus or minus 5 by e. அப்போ e என்ன, எசென்ட்ரிசிட்டி. அப்போ e ஓட ஃபார்முலா நமக்கு தெரியணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி e equal to ரூட் ஆஃப் நம்ம அங்கே 1 மைனஸ் போட்டோம், இங்கே 1 ப்ளஸ் ஹைபர்போலாவில் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் பி ஸ்கொயர் என்ன 144 இதோட பை 25 ஈக்குவல் டு, ஸோ 144 ரூட் ரிமூவ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 25 ப்ளஸ் 144 டிவைட் பை 25. ஸோ ரூட் ஆஃப் இது எப்படி வரும் 169 டிவைட் பை 25. ஸோ 169 ரூட் எடுத்தால் 13, இது 5, 25 ரூட் தான் 5. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, ஈயோட வேல்யூ இ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், சாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லைங்க, ஈயோட வேல்யூ மட்டும் எழுதுங்க, இ ஈக்குவல் டு 13/5. இப்போ எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. ஸோ 5/13/5. இந்த 5 மேலே கொண்டு போகலாமா, ஸோ மேலே கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 × 5 டிவைட் பை 13. ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 5 are 25, 25/13 is a equation of the directrix. ஸோ இது இந்த சப்டிஷனோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சப்டிஷன். ஸோ சப்டிஷன் 4 y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் x ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஹைப்பர்போலா உண்டான ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எந்த கோஆர்டினேட் வரும் அப்படின்னா, இது parallel to the y axis. ஸோ ப்ரீவியஸ் பார்த்தது parallel to the x axis, இது parallel to the y axis. ஸோ y axis உண்டான ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு, ஸோ a ஈக்குவல் டு ரூட் 16. இப்போ என்ன வரும், a ஈக்குவல் டு 4. ஸோ a வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்த கண்டுபிடிக்கணும். ஸோ b நமக்கு ஆல்ரெடி b யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் b ஸ்கொயர் ஈக்குவல் டு b 9. அப்போ b ஈக்குவல் டு ரூட் 9, b ஈக்குவல் டு 3. அடுத்து c வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் b ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 25. இப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ c ஈக்குவல் டு ரூட் 25. இப்போ c ஈக்குவல் டு 5. ஸோ ஏபிசி ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சென்டர் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ஏ. ஸோ சென்டர் இஸ் இங்கே சென்டர் வந்து 0, 0.
அப்போ h equal to 0 and then k equal to 0. next வந்து vertices are h k plus a and h k minus a. ஸோ நமக்கு தெரியும் 0 k வந்து 0 plus a வந்து 4 then 0 0 minus 4 இதிலிருந்து 0 4 அடுத்துங்க 0 minus 4 எழுதலாம். அடுத்து ஃபோக்கஸ். ஸோ சி ஃபோக்கஸ் வந்து 4z ஆர் ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம் h k plus c இது parallel to the y axis கொண்டான ஃபார்முலா h k minus c. இப்போ 0 அப்போ இங்கே 0வா 0 ப்ளஸ் இது 0 ப்ளஸ் அப்போ இங்கே டோட்டலாக இது வந்து 0 5 இது 0 minus 5 வரும். இது ஃபோக்கஸ். ஃபைனலி என்ன கண்டுபிடிக்கணும் டைரக்ஷன். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் டி இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் ஆர் y equal to plus or minus a by e. அப்போது y equal to plus or minus a என்ன a வந்து 4 by e 4 by e. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஈயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ e equal to root of 1 plus b square by a square. ஸோ இதிலிருந்து 1 plus b square என்ன 9 by 16. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 16 plus 9 by 16 வரும் ரூட் இருக்கா. ஸோ ஃபைனலி இது என்ன வரும் 25 25 by 16. ஸோ ரூட் ஈக்குவல் டு 25 5 by 4 அப்படின்னு தான். இப்போ ஈயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 by e. அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈயோட வேல்யூ என்ன 4 by 5 by 4. இந்த 4 மேலே கொண்டு போகலாமா. ஸோ மேலே கொண்டு போனால் 4 into 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 வரும். அப்போது 16 by 5. ஸோ ஃபைனலி y equal to plus or minus 16 by 5 is the directrix of the hyperbola. Thank you.